நம்ம வாங்கின புது சிம் கார்டுக்கு போன் வருது. ஓ, இந்த போனு காயத்ரிக்கு வரல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி கலைவாணிக்கு தான் வந்திருக்கு. ஜாக்கிரதையா பேசணும். அப்பா, நான் கலைவாணி பேசுறேன். அம்மாடி. அப்பா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்பா. அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? என்னப்பா, இப்பதான் பொண்ணு ஞாபகமே உங்களுக்கு வந்துச்சாக்கும். இத்தனை நாளா ஒரு போன் கூட பண்ணல. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன் நினைப்புலதான் நானும் அம்மாவும் உசுரே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரிம்மா, நீ எப்படி இருக்க? மாப்பிள்ள எப்படி இருக்காருமா? அவருக்கு என்ன, உங்க மாப்பிள்ள டெய்லியும் ஜம்முன்னு கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் தான் இங்க 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சு கிடந்து வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர் மாதிரிலாம் வராதுப்பா. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இருங்க, எங்களுக்கு என்னம்மா குறை? நாங்க நல்லாதான் இருக்கோம். ஆதிசங்கரி அண்ணியும் சுப்பிரமணிய அண்ணனும் எங்களை நல்லாவே பாத்துக்கிறாங்கம்மா. அம்மாடி, ஆதிசங்கரியத்த உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. பேசுறியாமா? என்னப்பா இப்படி கேட்டீங்க? போன் முதல்ல கொடுங்க. பக்கத்துல இருக்காங்களா? அம்மாடி, ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். பேசுமா. சரிங்கப்பா, பேசுறேன். தங்கச்சி கொடுங்கம்மா. கலைவாணி, நான் ஆதிசங்கரி பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆதிசங்கரி அத்தையா? சின்ன வயசுக்கு அப்புறம் உங்க குரலை இப்போ கேட்கும் போது என் உடம்பே சிலிர்த்து போச்சுத்த. நான் உங்களை அத்தனை கூப்பிடலாம்ல. என்ன கேள்வி இது? நீ சின்ன வயசுல இருக்கும்போது என்ன அத்தை அத்தனை தானே கூப்பிட்ட? அப்படியே கூப்பிடு. நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. என் கல்யாண விஷயமா என் அப்பா வந்து உங்க வீட்ல பேச வந்தப்போ நீங்க முடியாதுன்னு மறுத்து பேசி அனுப்பிச்சிட்டீங்களா? அதனால்தான் இப்படி கேக்குறேன். அப்படி போடு, பரவாயில்லையே. மருமக ஆதிசங்கரி கிட்ட என்ன கேட்கணுமோ ரொம்ப தெளிவா கேக்குறா. பதில் சொல்ல முடியாம ஆதிசங்கரி தவிக்கிறா பாரு. மருமகன்னா மருமக தான். ஐயோ அத்தை, நான் வேற பழசெல்லாம் பேசி உங்க மனசு சங்கடப்படுத்திட்டேன். தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் உங்க குடும்பத்துக்கு பண்ண பாவத்துக்கு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அதுதானே நியாயம். ஐயோ அத்தை, பெரிய வார்த்தையில நீங்க பேசாதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து நடக்கிறத யோசிப்போம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, அதெல்லாம் விடு. நீ எப்படி இருக்க? உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லு. கலைவாணி, நீ எப்போ சென்னைக்கு வர? கலைவாணி, நீ எப்போ சென்னைக்கு வரன்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு அவருக்கு லீவு கிடைக்கும் போது அவரையும் கூட்டிட்டு நான் சென்னைக்கு வரத்த. ஓகே, கண்டிப்பா வரணும். உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இன்னும் நிறைய இருக்கு. நான் அதை செய்யணும், நீ மனசார அதை ஏத்துக்கணும். சரிங்க அத்தை. சரி, நான் உங்க அப்பா கிட்ட கொடுக்கறேன், நீ பேசு. இந்தாங்கண்ணே. இந்தடா. அம்மாடி கலைவாணி, அப்பா நான் உங்ககிட்ட அப்புறமா கொஞ்சம் தனியா பேசுறேன் தாயி. சரிங்கப்பா, நான் வச்சிடுறேன். சரி தாயி.
அண்ணன், கலைவாணி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியை சமாளிச்சிட்டோம்.